அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2023 தலை சிறந்த ஆசிரியருக்கான விருது பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம எதனால ஆசிரியரோட விருதை சீமானுக்கு தராங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது அனைவருக்கும் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை தர மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அதிகமாக கல்லூரி வளாகத்திற்கு சென்று மாணவர்களோட நேரடியாக உரையாடிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருந்துட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி அந்த வரிசையில் அண்ணா, எம்ஜிஆர் இது போன்ற நபர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க இரண்டு பேருமே பெரிய ஆளுமைகளாகவும் அதற்கு பிறகு ஒரு முதல்வராகவும் இருந்த காரணத்தினால தான் கல்லூரி வளாகங்கள்ல இந்த மாதிரி அவங்களால பேச முடிஞ்சது. ஆனா அவங்க எல்லாரையுமே தாண்டி இந்த ஜெனரேஷன் மாணவர்கள் பாத்தீங்கன்னா சீமானோட உரையை அதிக அளவுல விரும்புறாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு கல்லூரிகளுக்கு லீவ் போடக்கூடிய மாணவர்கள் கூட அடுத்த நாள் சீமான் சிறப்பு விருந்தினராக வந்து பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா லீவ் போடாம அனைத்து மாணவர்களுமே பிரசன்ட் ஆகுறாங்க. இதுல இருந்தே மாணவர்கள் சீமான் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத கல்லூரி வளாகங்களே பாத்தீங்கன்னா சீமானிடம் நேரடியாக சொல்லிதான் இந்த மாதிரி கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சிறப்பு விருந்தினராகவே அழைச்சிட்டு இருக்காங்க. மாணவர்கள் தன் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால தனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலுமே, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இருந்தாலுமே சீமான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு செல்லணும் அப்படின்னு வந்துட்டா நிச்சயமாக அதை தள்ளி போடாம அன்றைய தினம் கல்லூரிக்கு போய் மாணவர்களிடம் பேசிட்டு வருவாரு அப்படின்றத இவ்வளவு காலமாக சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதன் அடிப்படையில் மாணவர்களிடம் ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி வளாகங்கள் நடத்தியிருக்காங்க. மாணவர்கள் விரும்பக்கூடிய அரசியல்வாதி அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புக்கு சீமானுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% மாணவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு மாணவர்கள் தனிப்பட்ட முறையிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட நேரடியாக உரையாடுறதுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுக்கும் ஒரே ஒரு அரசியல்வாதியா இருக்காரு, அது சீமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு மாணவர்கள் சீமானை விரும்புற ஒரு காரணத்தினால தான் கல்லூரி வளாகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த விருது சீமானுக்கு ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னும், இந்த விருதை சீமானை தவிர வேறு யாருக்குமே தர முடியாது அப்படின்றதா கல்லூரி வளாகம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஆரம்பத்தில் மாணவர்கள் விரும்பக்கூடிய அரசியல்வாதியாக இருந்த இந்த விருது பார்த்தீங்கன்னா தற்போது சிறந்த ஆசிரியருக்கான விருதாக மாறி இருக்கு. வரலாற்றிலேயே ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மாதிரியான விருது கொடுக்கிறது அப்படின்றது இதுதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த விருதுக்கு சீமான் தகுதியானவரா அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.